ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த இந்தோனேஷியன் ட்ராமாவோட 9th பாடம் தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா பசங்க எல்லாருமே ஃபெலியை கொஞ்சம் கலாய்க்க, அதை பார்த்தோன்னே ராகா, எல்கா, நாவிரோ எல்லாருமே வந்து ஃபெலிக்கு சப்போர்ட்டாக அவங்ககிட்டலாம் சண்டை போட்டுட்டு ஃபெலிக்கு சப்போர்ட்டாக 4 பேரும் பாடி கார்டு மாதிரி அவள் பின்னாடியே நடந்து போயிட்டு இருந்திருப்பானுங்க. இப்போ இந்த எபிசோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தா ஃபெலியே இவனுங்க இப்படி பின்னாடி நடந்து வரதை பார்த்துட்டு ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே போயிட்டுருக்கா. இப்போ தான் அவளுக்குள்ளேயே நம்பிக்கை வருது. பரவாயில்ல, யார் என்ன கலாய்ச்சாலும் இவனுங்க 4 பேரும் நமக்கு சப்போர்ட்டுக்கு இருப்பானுங்க போலன்னு சொல்லிட்டு அவளும் சிரிச்சுக்கிட்டே அங்கேருந்து போயிட. இது எல்லாத்தையுமே பார்த்தா பின்னாடி இருந்து க்ளோயி பார்த்துட்டு தான் இருக்கா. அவளால் தாங்கிக்கவே முடியல. என்ன பண்ணாலும் இவ எப்படியாச்சும் எஸ்கேப் போயிடுறாளேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வயிற்றுச்சலையே நின்றுட்டு இருக்கா. ஸோ இப்போ ஒரு வழியாக தான் கேம்ப்லாம் வந்த வேலைலாம் முடிஞ்சிருச்சுல. ஸோ ஃபீல்டு ட்ரிப்லாம் முடிஞ்சதுனால பசங்க எல்லாருமே மறுபடியும் வந்து பஸ்லலாம் ஏறிட்டு இருக்கா. ஆல்ரெடி க்ளோயி உள்ளே தான் உட்காந்துட்டு இருக்கா. அதுவும் செம்ம காண்டில் தான் உட்காந்துட்டு இருக்கா. ஸோ அவளுடைய ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் வந்து பார்த்துட்டு, நீ ஏன்டி மூஞ்சி இப்படி வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கா, என்ன உன் பிரச்சனைன்ற மாதிரி கேட்க, எல்லாம் இந்த ஃபெலியால் தான். அவளை நான் என்ன பண்ணாலும் எப்படியாச்சும் அதுலேருந்து எஸ்கேப் ஆகிடுறா. நான் எவ்வளோ தான் அவளுக்கு பிளான் போட்டாலும் அதுலேருந்து இவ ஈஸியாக எஸ்கேப் ஆகிட்டே இருக்கா. எனக்கு என்ன தான் இவளை பண்ணுறதுனே தெரியல. அது மட்டும் இல்லாமல் ஜோர்டன் கிட்ட இருந்து இப்போ ஈஸியாக ராகா கிட்ட வேற தாவிட்டான்ற மாதிரி சொல்ல, இதை கேட்டோன்னே அந்த 2 பொண்ணுங்களும் ஷாக் ஆகுதுங்க. என்னடி சொல்கிற, இது எப்போல இருந்து அவ எப்போ அதுக்குள்ளே ராகா கிட்ட தாவனான்ற மாதிரி கேட்க, அதான் தெரியலையே. ஆனால் என்கிட்டயே சொன்னா நானும் ராகாவும் வெளியே போயிட்டு வந்தோன்ட்டு. எனக்கு கேட்கும் போது எப்படி தெரியுமா இருந்துச்சு, அப்படி செம்ம கடுப்பாக இருந்துச்சு. ஆனால் ஒன்று மட்டும் கன்ஃபார்ம், ராகாவும் இவ்வளோ ரிஜெக்ட் பண்ணிட்டானா அடுத்து எல்கா, நாவிரோன்னு சொல்லிட்டு அவள் ஒருத்தர்கிட்டயா தாவிக்கிட்டே தான் இருப்பா. அது உங்களுக்கு பரவாயில்லையான்ற மாதிரி க்ளோய் அந்த 2 பொண்ணுங்ககிட்டையும் கேட்க, அவளுங்க 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிறாளுங்க. ஏன்னா இவளுங்க 2 பேருக்கு வந்து ஹெல்கா, நாவிரோ மேலே க்ரஷ் இருக்குல்ல, இது வாரியா, அப்போ எங்களுக்குலாம் ஏதாச்சும் ஆச்சுன்னா நாங்கள் என்ன பண்ணுறதுன்ற மாதிரி கேட்க, அதைத்தான் சொல்கிறேன். இந்த ஃபெலிக்கு நம்ம ஏதாச்சும் ஒரு முடிவு கட்டியே ஆகணுன்ற மாதிரி சொல்ல, அவ்வளோதானே, அங்கே போய் அவளை பொறுமையாக வச்சு செய்வோம், அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான்றத நம்மளும் பார்த்துருவோன்ற மாதிரி சொல்லிட்டு இங்கே 3 பேரும் பார்த்தா மறுபடியும் ஏதோ திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே கட் பண்ணால் இப்போ அடுத்து ட்ரிப்பெல்லாம் முடிஞ்சதுனால 4 பேருமே பார்த்தா வீட்டுக்கு வந்தாச்சு. முதல்ல ஹெல்காவும் நாவிரோவும் தான் வீட்டுக்கு வரானுங்க. என்ன இருந்தாலும் நம்ம வீடு மாதிரி வருமாடான்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிட்டே போயிட்டு இருக்கும்போது பின்னாடியே பார்த்தா ஃபெலி வரா. அவளால் அவளுடைய சூட்கேஸை அந்த ஸ்டேர்ஸில் பார்த்தா தூக்கிட்டு போக முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. ஸோ அப்போ தான் பார்த்தா ஜோர்டனுமே உள்ளே வந்து அதை பார்த்துருப்பான். நீ ஏன் ஃபெலி இவ்வளோ கஷ்டப்படுற, கூட நான் ஹெல்ப் பண்ணுறேன்ற மாதிரி வாங்க போனா, ஒன்றும் தேவையில்லன்ற மாதிரி சொல்லிட்டு இவ பாட்டுக்கு சூட்கேஸை தூக்கிட்டே அங்கேருந்து போக ஆரம்பிச்சிட்றான். இது வந்து ஜோர்டனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவன் பேசுறதுக்காண்டி இவகிட்ட வரான். ஒரு வாட்டி ஃபெலி வந்து அவனை அவாய்ட் பண்ணிட்டே போயிட்டுருக்காளா. ஸோ அவனுக்கு அது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஆனால் இதெல்லாத்தையுமே ராகாவும் பக்கத்தில் நின்று பார்த்துட்டு தான் இருந்திருப்பான். அவன் பெருசாக எடுத்துக்கல. சரி இதுங்க 2 பேசினா என்ன பேசலனா என்னன்ற மாதிரி அவனும் கேஷுவலாக விட்டுட்டான். இங்கே இப்போ ரூம்க்கு வந்த ஃபெலி பார்த்தா வழக்கம் போல் அந்த டைரியை எடுத்து வச்சுக்கிட்டு அதை தான் எழுதிட்டு இருக்கா. அதுவும் ரொம்ப ஃபீல் பண்ணி தான் எழுதிட்டு இருக்கா. கரெக்டு தான் இல்லைம்மா, நானே ஆஃப்னேஜில் வளர்ந்த பொண்ணு தான். நான் போய் எப்படி எல்லாருக்கிட்டையும் பாசத்தெல்லாம் எதிர்பார்க்க முடியும்? ஏன்னா எனக்கு பாசம் கொடுக்க வேண்டிய என் அப்பா அம்மாவே என்னை தானே ஆஃப்னேஜில் விட்டுட்டு போனப்போ இன்னொருத்தர்கிட்ட இருந்து அந்த மாதிரி பாசத்தை நான் எதிர்பார்க்கறது தப்பு தான். அது மட்டும் இல்லாமல் முதல்ல என்னை எங்கள் அப்பா அம்மா விட்டுட்டு போனாங்க. இப்போ ஜோர்டனும் என்னை விட்டுட்டு போயிட்டான். எனக்கு மட்டும் நான் ஆசைப்பட்ட எதுவுமே கிடைக்காதா? ஏன் எல்லாமே எனக்கு மட்டும் இப்படி தப்பாகவே நடக்குதுன்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே தான் அதில் எழுதிட்டு இருக்கா. அந்த டைம் தான் பார்த்தா கரெக்டாக அவளுடைய ரூமுக்கு வெளியே ஜோர்டன் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா இவ எப்போ பாரு அவாய்ட் பண்ணிட்டே இப்போலாம் போயிட்டுருக்காள். ஸோ எதுவாக இருந்தாலும் டேரெக்டாகவே அவகிட்ட பேசி ஒரு சமாதான முடிவை எடுத்துடலான்னு சொல்லிட்டு தான் பேசுறதுக்காண்டி வந்திருப்பான். ஆனால் ரூம் கிட்ட வந்ததுக்கப்புறம் தான் உள்ளே போகலாமா வேணாமா, அவள் போய் பேசினா பேசுவாளா பேச மாட்டாளான்னு சொல்லிட்டு இவனுக்கு டவுட்டெல்லாம் வருது. எப்படிரா அவளை கூப்பிடுறதுன்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் யோசிச்சுக்கிட்டே நின்றுட்டு இருந்தவன். அதுக்கப்புறமா ஒரு வழியாக என்ன நினச்சான்னு தெரியல, சரின்னு சொல்லிட்டு ஃபெலின்னு சொல்லி கூப்பிடுறான். ஆனால் அந்த ஃபெலின்னு சொல்லி கூப்பிட்டதுமே உள்ள ஃபெலி பார்த்தா கண்டுபிடிச்சிட்டா வந்திருக்கிறது ஜோர்டன் தான் சொல்லிட்டு. அவளுக்கு ஒரு மாதிரியாக தானே இருக்கும், என்ன இருந்தாலும் உடனே போய் அவன்கிட்ட பேசுறது. ஸோ அவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உண்மையாகவே ஜோர்டன் தான் வந்திருக்கானான்னு சொல்லி பார்க்குறதுக்காக கதவு கிட்ட வந்துட்டா. ஆனால் ஓப்பன் பண்ணல, அப்படியே தான் நின்றுட்டுருக்கா. ஜோர்டனும் வெளியே நின்று இவ என்னடா சவுண்டே கொடுக்க மாட்டேங்கிறாளேன்னு சொல்லிட்டு கதவுல பொறுமையாக காதை வச்சு பார்க்க, உள்ளேருந்து ஃபெலியும் பார்த்தா கரெக்டாக அந்த டைம்னு பார்த்து தான் கதவுல காதை வச்சு அவளுமே பார்த்துட்ருக்கா. 2 பேருமே அப்படி நின்றுட்டே இருக்காங்களே தவிர கதவை திறந்து பேசவும் இல்லை. ஜோர்டனுக்கு அவளுடைய ரூம் பாஸ்வேர்டும் தெரியும். அவனும் போட்டு உள்ளே போய் பேசலாமான்னு சொல்லி தான் பார்க்குறான். சரி இருந்தாலும் அவளாக பேசுகிற வர நம்மளும் அவளை போய் டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அமைதியாக அங்கேருந்து போயிடுறான். ஆனால் ஃபெலி உள்ளே நின்றுட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுதுட்டு தான் இருக்கா. இப்படி அழுகிறதுனால தான் அவள் பார்த்தா அவன் முன்னாடி போய் நின்று பேசணுன்னு கூட நினைக்க மாட்டேங்கிறா. ஏன்னா அழுகிறது தெரிஞ்சா அவன் ஏதோ கொஞ்சம் ஃபீல் பண்ணுற போகிறான்னு சொல்லிட்டு தான் இவன் வந்து அவனை அவாய்ட் பண்ணிகிட்டே இருக்கா. அப்படியே அங்கே கட் பண்ணால் இந்த பக்கம் ஹெல்கா, நாவிரோ 2 பேரையும் தான் காமிக்கிறாங்க. எங்கே என்ன கலவரம் நடந்தாலும் சரி நாங்கள் ஜாலியாக தான் இருப்போன்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேருமே பார்த்தா இப்போவும் உட்காந்து கேஷுவலாக கேமு தான் விளையாடிட்டு இருக்கானுங்க. ஹெல்காக்கு ஆல்ரெடி நிறைய கேம்லாம் விளையாட தெரியுன்றதுனால அவன் பயங்கரமாக விளையாடுறான். ஆனால் நாவிரோக்கு தான் விளையாடவே தெரில. டே எனக்கு விளையாடவே தெரிலடா, நீ அண்ணன் தானே, அட்லீஸ்ட் விட்டாச்சு கூட, என்னை ஒரு வாட்டியாச்சும் ஜெயிக்க வைடான்ற மாதிரி கேட்க, அதெல்லாம் முடியாதுப்பா,
கேம்னா கேம் தான், உனக்கு விளையாட தெரிஞ்சா விளையாடு, இல்லைனா எழுந்து போன்ற மாதிரி சொல்ல. கடைசியில் பார்த்தா ஹெல்கா தான் வின் பண்ணுறான். இவனுக்கு கடுப்பாகுது. அப்போ தான் 2 பேரும் மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்கும்போது உள்ள ராகா வரான். வந்தவன் தலகாணியை தூக்கி அடிச்சுட்டு, ஏண்டா எங்கே என்ன பிரச்சனை நடந்தாலும் நீங்கள் மட்டும் ஜாலியாகவே இருப்பீங்களாடா, எப்படிடா இப்படிலாம் இருக்கீங்கன்ற மாதிரி கேட்க, இப்போ எங்கே என்ன பிரச்சனை நடந்துச்சு, நாங்கள் என்ன பண்ணிட்டோன்ற மாதிரி அப்பவும் கேஷுவலாக தான் பேசிகிட்டு இருக்கானுங்க. திருந்தவே மாட்டீங்கடா நீங்களான்ற மாதிரி சொல்லிட்டு ராகா வந்து உட்காந்துக்க. அடுத்து அப்படியே ஜோர்டன் வரான். வந்தவன் ஃபெலி சாப்பிட வந்தாளான்ற மாதிரி கேட்க, இல்லை நான் போய் கூப்பிட்டேன், ஆனால் அவள் சாப்பிட வரல, ஏன்னு தெரியலன்ற மாதிரி ராகா சொல்ல, அவகிட்ட போய் நான் பேசலான்னு ட்ரை பண்ணுறேன், ஆனால் அவள் என்கிட்ட முகம் கொடுத்து கூட பேசவே மாட்டேங்கிறாடா. பேச ஒரு சான்ஸ் கிடைச்சா தானே என் பக்கம் நியாயத்தை என்னால் அவளுக்கு சொல்லி புரிய வைக்க முடியும். அவள் ஏன் இப்படி பண்ணுறானே எனக்கு தெரியலன்ற மாதிரி ஜோர்டன் கொஞ்சம் ஃபீல் பண்ண. உடனே ஹெல்கா எழுந்தவன் கிட்ட வரான். இங்கே பாரு ப்ரோ, உனக்கு ஒரு தம்பின்ற முறையில் அட்வைஸ் பண்ணுறேன், அது நல்லா கேட்டுக்கோ. எப்பயுமே பொண்ணுங்க கிட்ட நம்ம அதிகமாக அக்கறையெல்லாம் காட்டிக்கவே கூடாது. அப்படிலாம் காட்டிக்கிட்டோன்னா அவங்க எப்பயுமே அதை லவ்னு தான் நினச்சிப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்ன எடுத்துக்கோ, ஏன் பின்னாடி தான் எவ்வளவோ பொண்ணுங்க சுற்றுறாங்க, ஆனால் நான் யாரையாச்சும் திரும்பி பார்க்குறேன்னா கண்டுக்கிறேன்னா இல்லை, எப்பயுமே கேஷுவலாக கேம்னு சொல்லி தானே சுற்றிட்டு இருக்கேன். ஸோ நீ என்ன மாதிரி இருந்துட்டீங்கன்னா உனக்கு இந்நேரத்துக்கு இந்த பிரச்சனைலாம் வந்திருக்காது. அதை விட்டுட்டு பொண்ணுங்க மேலே அப்படி கொஞ்சம் கேரிங்காக இருக்க மாதிரிலாம் நீ தேவையில்லாத சீனெல்லாம் போட்டினா இப்படி தான் ஆகும். இந்த மாதிரிலாம் வித்த காமிக்கிறவன் நம்ம வீட்டில் யார் தெரியுமா? அதை உட்காந்துட்டு இருக்கான் பாரு, ஒயிட் ஷர்ட்டு, அவன் தான், இந்த நாவிரோ பையன் தான். இப்போ பாரு பொண்ணுங்க பின்னாடியே அவன் தான் போவான். அந்த பொண்ணுங்க பதிலுக்கு இவனுக்கு ஏதாச்சும் கிஃப்ட் கொடுத்தா வெக்கம் கெட்டவன் அதையும் வாங்கி வச்சுப்பான். ஆனால் அந்த பொண்ணுங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி பேசிட்டு கடைசியில் அவங்கள கழட்டி விட்டுருவான். அவனை மாதிரி மட்டும் நீ இருந்தேன்னு வச்சுக்கியேன், கடைசியில் எப்படி தான் கஷ்டப்படணும். ஸோ நான் எப்படி எப்பயுமே கேமு தான் என் லவருன்னு சொல்லிட்டு இருக்கணும், அதே மாதிரி நீயும் உனக்கு பிடிச்ச மியூசிக்கை மட்டுமே பாரு. தேவையில்லாமல் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இப்படி தாண்டா கடைசியில் கஷ்டப்பட்டு நிற்கணும். ஏதோ தம்பியா என்னால் முடிஞ்ச அட்வைஸை உனக்கு நான் கொடுத்துருக்கேன், கேட்டு பொழைச்சிக்கோன்ற மாதிரி இவன் பாட்டுக்கு ஏதோ சொற்பொழிவு ஆத்திட்டு இருக்க. ஜோர்டனுக்கு கடுப்பாகுது. டேய் நானே அவன் ஏன் என்கிட்ட பேச மாட்டான்னு சொல்லி தாண்டா புலம்பு வந்தேன், நீ வேற ஏன்டா இப்படி சாவடிக்கிற? சரி அவள் சாப்பிட்டாலா இல்லையா முதல்ல அதை சொல்லுங்கன்ற மாதிரி கேட்கும்போது ராகா தான் சொல்கிறான், அதான் சொன்னனேடா, நான் சாப்பிடும்போது போய் கூப்பிட்டேன், பட் அவள் வரலன்னு சொல்லிட்டா, சாப்பிடவும் வரலை, என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு தான் நானும் உட்காந்துட்ருக்கேன்ற மாதிரி சொல்லும்போது, சரி நானே போய் அவகிட்ட பேசி அவளை சாப்பிட வைக்கிறேன், சாப்பாடு இங்கே தானே இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு அங்கே சாப்பாடு இருக்கவும் ஜோர்டன் வந்து அதை எடுத்துகிட்டு போகலான்னு பார்க்குறான். ஆனால் ராகா ஸ்டாப் பண்ணிட்டு, டே வேண்டாம், அவள் ஆல்ரெடி உன் மேலே கொலவரியில் இருக்கா, நீ இப்போ போனீன்னா கண்டிப்பாக அவள் சாப்பிட மாட்டா, ஸோ நீ போகாத, கூட நானே போகிறேன்ற மாதிரி சொல்லிட்டு இவன் சாப்பாடை வாங்க. ஏப்பா நீங்கள் 2 பேருமே போக தேவையில்ல, நான் போய்க்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு நாவிரோ வரான். நீ என்னடா புதுசாக வரேன்ற மாதிரி எல்லாரும் பார்க்க, ஆமாம் எனக்கும் ஃபெலிக்கும் இந்த மாதிரி சாப்பாடு விஷயத்துலலாம் கொஞ்சம் பாண்ட் இருக்குப்பா, நான் போய் கொடுத்தா அவள் கண்டிப்பாக சாப்பிடுவா. அது மட்டும் இல்லாமல் அவளுக்கு என்ன டிஷ் ரொம்ப பிடிக்குன்றதும் எனக்கு மட்டும்தான் தெரியும், ஸோ நானே என் கையால் அவளுக்கு குக் பண்ணி கொடுத்துக்கிறேன், நீங்கள் 2 பேரும் அமைதியாக இருங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். அப்படியே கட் பண்ணால் இந்த பக்கம் இப்போ ஃபெலியை தான் காமிக்கிறாங்க. அவளுக்கு உண்மையாகவே ரொம்ப பசிக்குது போல், இருந்தாலும் வெளியே போனால் ஜோர்டனை பார்க்க வேண்டியதாக இருக்குமேன்னு சொல்லிட்டு தான் அவள் சாப்பிடாம கூட ரூம்லேயே இருக்கா. ஆனால் இப்போ என்ன பண்ணுறது, நைட் வேறு ஆயிடுச்சா, சரி ரொம்ப பசிக்கவும், இந்நேரத்துக்கு எப்படியும் எல்லாரும் போய் தூங்கியிருப்பாங்க, நம்ம போய் சாப்பிட்டு வந்துடுவோன்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே பொறுமையாக கதவை திறந்துக்கிட்டு வெளியே எட்டி பார்க்குறா. பார்த்தா முன்னாடி பேய் மாதிரி நாவிரம் வந்து நின்றுட்டு இருக்கான். இவ பார்த்ததும் பயந்தே போயிட்டா. நீ என்னடா இங்கே பண்ணுறன்ற மாதிரி கேட்க, உனக்காக தான் ஃபெலி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், ஏன் நீ சாப்பிட வரலன்ற மாதிரி கேட்குறான். அது வந்துன்னு சொல்லிட்டு இவ இழுக்க, புரியுது ஜோர்டனால தானே வந்தா அவனை பார்க்க வேண்டியதாக இருக்கும்னு சொல்லிட்டு தானே நீ சாப்பிட வரல, அது எனக்கு நல்லாவே புரியுது, அதனால தான் உனக்காக நானே ஸ்பெஷலாக குக் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதுவும் என்ன தெரியுமா, நீ ஆர்ஃபனேஜில் எப்பயுமே உன் தம்பி தங்கச்சிங்களுக்கெல்லாம் பண்ணி கொடுக்குறதா சொல்லுவே, ஃப்ரைட் ரைஸ், அதுதான் நான் பண்ணியிருக்கேன், இந்த சாப்பிடுன்ற மாதிரி சொல்லிட்டு கொடுக்க, இவ்வளோ ரொம்ப தேங்க்ஸ் நவீரோன்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறான். சரி பரவாயில்ல இருந்துட்டு போட்டோம், ஆனால் ஒன்று உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், தயவு செஞ்சு ப்ளீஸ் ஃபெலி ஜோர்டனை அவாய்ட் பண்ணாத, அவனும் அவன் ஃபீலிங்ஸ் என்னன்றதும் உன்கிட்ட ஓப்பனாக தானே சொன்னான், அவன் ஒன்றும் உன்னை ஏமாத்தலாம் செய்யலை, அப்புறம் ஏன் நீ அவனை அவாய்ட் பண்ணுற? நீ இப்படிலாம் அவனை அவாய்ட் பண்ணுறதுனால அவன் ஃபீல் பண்ணுறான் தெரியுமா? இதுக்கு முன்னாடிலாம் அவன் ஃபீல் பண்ணி நாங்கள் பார்த்ததே கிடையாது, ஆனால் இப்போ பார்த்தா அவன் உன்னை பார்த்து எங்ககிட்ட வந்து பேசுகிறான், நீ பேசவே மாட்டேன்னு சொல்லிட்டு எங்ககிட்ட ஃபீல் பண்ணுறான், பார்க்கும்போது எங்களுக்கே பாவமாக இருக்குது. ஸோ ப்ளீஸ் உன்னால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஜோர்டன் கிட்டே போய் நீ பேசு, அதுதான் உங்கள் 2 பேருக்குமே நல்லது, இது என்னோடய அட்வைஸ் தான், நீ போய் சாப்பிட்டு முதல்ல தூங்குன்ற மாதிரி சொல்லிட்டு நான் அவரை பார்த்தா அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். எவ்வளோக்கும் அது கஷ்டமாக தான் இருக்குது, பட் பெருசாக என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்படியே அங்கே கட் பண்ணால் அடுத்த நாள் காலையில் தான் காமிக்கிறாங்க. மிஸ்டர் ஜோஹன் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. அதுவும் எப்பயுமே பசங்க எல்லாருமே இவர் கூட சேர்ந்து சாப்பிடுவாங்க, ஆனால் இன்னைக்கு பார்த்தா இவர் மட்டும் தனியாக தான் சாப்பிட்டுட்டு இருக்காரு. அப்போ தான் கரெக்டாக ராகா கீழே இறங்கி வரான். அவனை பார்த்ததுமே இவர் கூப்பிட்டு கேட்குறாரு, என்னடா
யாருமே இன்னைக்கு சாப்பிட வரல. அதுவும் ஃபெலி எப்பயுமே நான் சாப்பிடும்போது என் கூட சேர்ந்து சாப்பிட்றதுக்காக வருவா. அவளும் இன்னைக்கு வரலையா? அவளுக்கு என்ன ஆச்சுன்ற மாரி கேட்க, இவனுக்கு டக்குன்னு என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியல. ஏன்னா அங்க ட்ரிப்ல நடந்த எந்த விஷயமும் இன்னும் இவங்க அப்பா கிட்ட சொல்லல. ஸோ அதனால உடனே சமாளிக்கிறதுக்காக, இல்லப்பா ட்ரிப்ல நிறைய வேலை இருந்துச்சு. ஃபெலியும் ரொம்பவே அதிகமா வேலை பார்த்தா. ஸோ அவளுக்கு டயர்டா இருக்கும்ல. அதனால ரூம்ல ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்திருப்பா. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க எதுவும் பெருசா எடுத்துக்காதீங்கன்ற மாதிரி சொல்ல, ஓ ஆமா இல்ல, சரி ஓகே ஓகே அவ ரெஸ்ட் எடுக்கட்டும். ஆனா சாப்பிடும்போது மறக்காம நீங்க அவளையும் கூப்பிடுங்க. அவ சாப்பிடாமலே இருந்துட்டு போறா. எல்லாரும் ஒண்ணா சேர்ந்தே சாப்பிடுங்க. இப்ப எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் கிளம்பி போறேன்ற மாதிரி சொல்லிட்டு அப்பா பார்த்தா அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. அதே நேரம் இப்ப அப்படியே வெளிய ரூம்ல தான் காமிக்கிறாங்க. அவளுக்கு ரூம்குள்ளே இருந்து இருந்து ரொம்ப போர் அடிக்கவும், இப்பவாச்சும் கொஞ்சம் வெளியே வரலான்னு சொல்லிட்டு கதவை திறந்துக்கிட்டு வெளியே வர, கரெக்டா பார்த்தா ஃபெலின்னு ஒரு குரல். வேற யாரும் கிடையாது, ஜோர்டன் தான். அவனு ரூமை விட்டு அப்பதான் வெளியே வந்திருப்பான். சரி இவளை பார்த்ததுமே அவகிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு கிட்ட வர, ஃபெலி பார்த்தா அவனை பார்த்ததுமே என்ன பேசுறதுன்னு தெரியாம மறுபடியும் ரூம்குள்ள போயிட்டு கதவை சாத்திக்கிறா. இது பார்த்தா ஜோர்டனுக்கு ஒரு மாதிரி ரொம்பவே கஷ்டமாயிருது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், ஃபெலி ஏன் ஃபெலி என்னை இப்படி அவாய்ட் பண்ணுறேன், என்கிட்ட பேசு, நான் உனக்கு எதுவாக இருந்தாலும் எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வைக்கிறேன்ற மாதிரி சொல்கிறான். ஆனால் இவ தான் பேசவே மாட்டேங்கிறா. உள்ளே போய் உட்காந்துக்கிட்டு கதவையும் திறக்க மாட்டேங்கிறா. இவனும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்தவன், சரி இப்போதைக்கு அவள் திறக்கவே மாட்டா, வாய்ப்பே இல்லை போலன்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே சோகமாக அங்கேருந்து கிளம்பி போயிடுற. ஃபெலியும் கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டே தான் உட்காந்துட்டு இருக்கா. மேபி ஒரு வேளை நம்ம பண்ணுறது தப்பு தானோ, அவன் வந்து பேச வரும்போது இப்படி பட்டுன்னு கதவை சாத்திக்கிட்டு உள்ளே வந்திருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவள் ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது தான் அவளுடைய ஃபோனுக்கு பார்த்தா ஏதோ ஒரு மெசேஜ் வர சவுண்டு கேட்குது. உடனே போய் பார்க்குறா. பார்த்தா வேறு எதுவும் கிடையாது. அந்த ட்ரிப்பில் அசிங்கப்பட்ட வீடியோ இருக்குல்ல, அது எல்லாத்தையுமே சேர்த்து எடிட் பண்ணி மறுபடியும் வந்துட்டு வேறு ஏதோ ஒரு சோஷியல் மீடியா ஆப்பில் யாரோ பப்ளிஷ் பண்ணி விட்டுருக்காங்க போல். அதை வேற இவளுக்கு தனியாக வேற ஃபார்வர்ட் பண்ணி விட, ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது இவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ட்ரிப்பில் நடந்த எல்லா விஷயத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருக்கா. ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி அழுதுகிட்டே இருக்கும்போது தான் தெரியாதனமாக என்ன பண்ணிடுறா, பக்கத்தில் இருந்த ஒரு கண்ணாடி பொருளை வந்து கீழே தள்ளி விட்டுடுறா. அவள் தெரியாமல் தான் தள்ளி விட்டுருப்பா. ஸோ அது கீழே விழும்போது பயங்கரமாக சவுண்டு கேட்கவும், அப்போ தான் அந்த பக்கமாக பார்த்தா ராகா எதர்ச்சியாக வந்திருப்பான். ஸோ ஃபெலி ரூம்குள்ளேருந்து ஏதோ சவுண்டு கேட்டவும் அவன் லைட்டாக கொஞ்சம் பதறியே போயிட்டான். உடனே வந்துட்டு, ஃபெலி என்னாச்சு, கதவு துறன்ற மாதிரி தட்டிக்கிட்டே இருக்கான். இவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. உடனே உள்ளே இருந்துக்கிட்டே குரல் கொடுக்குறா, இல்லை ராகா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ போ நான் பார்த்துக்கிறேன்ற மாதிரி சொல்கிறா. ஆனால் இவன் எங்கே கேட்குற மாதிரியே தெரில. ஃபெலி கதவை துற, முதல்ல நீ வந்து கதவு துற, உனக்கு என்ன ஆச்சுன்ற மாதிரி சொல்லிட்டு கதவை தட்டிக்கிட்டே இருக்கான். ஆனால் இவ அப்பவும் திறக்கல. இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை, நானே பார்த்துக்கிறேன், நீ வராத போன்ற மாதிரி சொல்கிறா. பட் இவன் கேட்குற மாதிரி இல்லை. இவனுக்கு தான் இப்போ வந்து ஃபெலி ரூமோட பாஸ்வேர்டும் தெரியும்ல. ஸோ உடனே அதை ஞாபகப்படுத்திக்கிட்டு பாஸ்வேர்டை போட்டுட்டு உள்ளே வந்து பார்த்தா கண்ணாடி கிளாஸ் ஃபுல்லாக கீழே உடஞ்சி அப்படியே செதறி கிடக்குது. நடுவில் ஃபெலி உட்காந்து அதெல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு இருக்கா. இவன் பார்த்து உடனே லைட்டாக கொஞ்சம் பதறவே ஆரம்பிச்சிட்டான். உடனே அவகிட்ட வந்தவன் அவளை எழுப்பி கூட்டிகிட்டு வந்து பெட் மேலே உட்கார வச்சுட்டு, என்ன ஆச்சு, நீ ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க, எதுவும் அடிக்கடி பட்டுருச்சான்ற மாதிரி கை காலெல்லாம் செக் பண்ணி பார்க்குறான். ஆனால் நல்ல வேலை அவளுக்கு அடிலாம் எதுவும் பட்டல. பட் ஃபெலி பார்த்தா பயங்கரமாக தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்கா. இவனுக்கு புரியல என்னாச்சு, இப்போ ஏன் நீ திடீர்னு இப்படி அழுதுட்டு இருக்கேன்ற மாதிரி கேட்கும்போது ஃபோனை பார்க்குறான். பார்த்தா அதில் அந்த வீடியோ ப்ளே ஆகிட்டுருக்கு. ஸோ புரிஞ்சு போச்சு, அதை பார்த்துட்டு தான் இவன் அழுகிறா போலன்னு சொல்லிட்டு இவனுக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஃபெலி இங்கே பாரு, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு நான் அன்றைக்கே உன்கிட்ட சொன்னேன்ல, அப்புறமும் ஏன் நீ இப்போ வரைக்கும் இதையே நினச்சி அழுதுட்ருக்க, நீ கவலைப்படாத, சீக்கிரமாகவே இந்த வீடியோவை எடுத்தது யாருன்னு சொல்லி நான் உனக்கு கண்டுபிடிச்சி சொல்கிறேன், அப்புறம் பார்த்துக்கலாம் அவங்கள. நீ ஏன் இப்போ இதையெல்லாம் நினச்சி இப்படி அழுதுகிட்டே இருக்க, அதுவும் வெளியே கூட வர மாட்டேங்கிற, சாப்பிடவும் மாட்டேங்கிற, எத்தனை நாளைக்கு நீ இப்படியே இருக்கலாம்னு நினைக்கிற, இதில் என்ன உனக்கு கிடச்சிட போகுது, நீ ஏன் ஃபஸ்ட்டெலாம் பழைய ஃபெலி மாதிரி இருக்கவே மாட்டேங்கிற, நான் உன்னை எவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்கேன், அப்போல்லாம் என்கிட்ட நல்லா எதிர்த்து வாயாடி மாதிரி பேசிகிட்டே இருப்பல்ல, இப்போ ஏன் எப்போ பாரு ரூம்லேயே உட்காந்து அழுதுட்ருக்கேன்னு சொல்லிட்டு அவன் சமாதானப்படுத்துகிறான். ஆனால் ஃபெலியால் தான் அவன் பேசுறதெல்லாம் கேட்கக்கூட முடியல. அவள் பாட்டுக்கு அழுதுகிட்டே இருக்கா. இல்லை என்ன இருந்தாலும் நான் ஜோர்டன் கிட்ட போய் என்னோட ஃபீலிங்ஸை ப்ரப்போஸ் பண்ணியிருக்கவே கூடாது. அது தப்பு தான். இல்லை என்ன மாதிரி ஒரு ஆஃப்னேஜில் வளர்ந்த பொண்ணுக்கெலாம் பாசம்ன்றது யார்கிட்ட இருந்தும் கிடைக்காதுல்ல. நான் எப்பயுமே தனியாளாக இருக்கிறது தான் பெஸ்ட்டு. இதை நான் பண்ணது தப்பு தான்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுக. இவனுக்கே ரொம்ப கஷ்டமாயிருது. ஏன் நீ ஏன் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்க, ஆனால் உனக்கு நாங்களாம் இருக்கோம்ல, நாங்கள் எல்லாருமே உங்ககிட்ட நல்லா தானே பேசுகிறோம், அப்புறம் என்னன்ற மாதிரி கேட்கும்போது, ஆனால் நீயுமே என்ன எப்படிரா உங்கள் வீட்டை அனுப்பலான்னு சொல்லி தானே பார்த்தேன்ற மாதிரி கேட்டு விட்டுடுறா. இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி ஃபெலி, அது இப்போ தான் நானும் மாறிட்டேன்ல, அப்புறம் என்ன, உனக்கு எப்பயுமே எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நாங்கள் இருப்போம், நம்ம எல்லாருமே ஒரு ஃபேமிலி மாதிரி தான், நீ இதெல்லாம் நினச்சிக்கிட்டு அழுகாத, சீக்கிரமாகவே நம்ம வந்து யார் இந்த வீடியோவை எடுத்ததுன்றதை கண்டுபிடிக்கலாம். அதுக்கான வேலையை இப்போலேருந்தே நம்ம ஆரம்பிக்கிறோம். முதல்ல இந்த வீடியோவை நம்ம ஸ்கூல் குரூப்பில் தானே போட்டாங்க, அந்த குரூப்பில் ஹெம்மாவும் தானே லீடராக இருக்கான். ஸோ அவன்கிட்ட நீ முதல்ல பேசுன்ற மாதிரி சொல்லவும் அப்படியே கட் பண்ணால் இப்போ ஹெம்மாவை தான் காமிக்கிறான். அவன் மறுபடியும் அந்த ஃபெலியோட வீடியோவை தான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கான். அவனுக்கு ஒரு பக்கம் அவனுடைய லவ் ஃபெயிலியர் கவலை. ஏன்னா ஃபெலி
போய் ஜோர்டனுக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டால. ஸோ அதை பார்த்துக்கிட்டு அவன் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கும்போது தான் கரெக்டாக ஃபெலிக்கிட்ட இருந்தே பார்த்தா மெசேஜ் வருது. ஹேமா, உன்னை நான் மீட் பண்ணணும், அதுவும் உடனே மீட் பண்ணணும், நீ நம்ம ஸ்கூலுக்கு பக்கத்தில் இருக்க கேஃபேக்கு வந்துடுறியான்ற மாதிரி தான் மெசேஜ் அனுப்பியிருக்கா. பார்த்ததுமே தலைவனுக்கு பார்த்தா ஒரே குசி தான். அவளா நமக்கு மெசேஜ் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு உடனே ரிப்ளை பண்ணுறான். கண்டிப்பாக ஃபெலி உடனே வந்துடுறேன், 5 மினிட்ஸில் அங்கே இருப்பேன்ற மாதிரி. ஸோ இப்போ அடுத்து சொன்ன மாதிரி அவன் கெஃபேல வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்க. கரெக்டாக பார்த்தா கொஞ்ச நேரத்துலேயே ஃபெலியுமே அங்கே வந்துடுறா. இவன் ஃபெலியை பார்த்தோன்னே ஹாய்ன்னு சொல்லிட்டு சொல்லான்னு பார்த்தா பின்னாடியே ராகாவோட என்ட்ரி. அவனை பார்த்ததுமே இவன் எதுக்கு ஃபெலி வந்திருக்கான், இவன் எப்படி இங்கே வந்தான்ற மாதிரி கேட்கும்போது, அதுவா ரஹா தான் என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தான், அவனும் நானும் ஒன்றா தான் வந்தோன்ற மாதிரி சொல்ல இவனுக்கு புரியல. ஒன்றா வந்தீங்களா, எப்படி வந்தீங்கன்ற மாதிரி கேட்க, ஐயோ அது ஒரு பெரிய கதை, அதெல்லாம் நான் உங்ககிட்ட டைம் கிடைக்கும் போது அப்புறமா சொல்கிறேன். ஆனால் நான் உன்னை இங்கே கூப்பிட்டதுக்கு முக்கியமான விஷயமே, அந்த வீடியோவை யாரோ நம்மளுடைய ஸ்கூல் குரூப்பில் ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ணாங்கல்ல, அதை யாருன்றத நம்மளால் கண்டுபிடிக்க முடியுமா, நீ கொஞ்சம் ட்ரேஸ் பண்ணி சொல்ல முடியுமான்ற மாதிரி கேட்க, நானும் அதை தான் அன்றைக்கி உங்ககிட்ட சொன்னல, சீக்கிரமாகவே கண்டுபிடிச்சி சொல்கிறேன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் என் அண்ணனுக்கு கொஞ்சம் ஹேக்கிங்லாம் தெரியும், அதனால் அவன்கிட்ட கேட்டு நான் ஒரு சில விஷயங்களை கற்றுக்கிட்டேன், அதை வச்சு தான் இப்போ ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், இரு நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன்ற மாதிரி சொல்ல, சரி சரி சீக்கிரம் வாழையை பாருன்ற மாதிரி சொல்லிட்டு ரஹா பார்த்தா அவன் பாட்டுக்கு வந்த வேலையை பார்க்குறேன்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். இவனுக்கு கடுப்பாகுது. ஃபெலி இவன் எதுக்குன்ற மாதிரி ராகாவை பார்த்து கேட்க, ராகா உடனே முறைக்கவும், சரி ஃபெலி நான் யாருன்றதை கண்டுபிடிச்சி சொல்கிறேன்ற மாதிரி அவன் பாட்டுக்கு வேலையை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டான். ஏன்னா ஹெமாவுக்கு பார்த்தா ராகாவை பார்க்கும்போது கொஞ்சம் பயம் தான், பட் அதை வெளியே காமிச்சிக்க மாட்டான் பெருசாக. இப்போ ஹெமாவும் வந்துட்டு சொன்ன மாதிரியே அவனுக்கு தெரிஞ்ச ஹேக்கிங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணி யாரு தான் அப்படி அந்த வீடியோவை அப்லோட் பண்ணியிருப்பான்றது தான் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஸோ இப்போ கொஞ்சம் நேரத்தில் பார்த்தா அவன் உண்மையாகவே கண்டும் பிடிச்சிட்டான் போல். கண்டுபிடிச்சதுமே அவனுக்கு லைட்டாக கொஞ்சம் முகம் மாறுது. ஃபெலி பார்த்துட்டு என்னாச்சு கண்டுபிடிச்சிட்டியான்ற மாதிரி கேட்க, கண்டுபிடிச்சிட்டேன், ஆனால் சொன்னா நீ கவலைப்படுவியேன்ற மாதிரி சொல்ல, பரவாயில்லப்பா யாருன்றத சொல்லுன்ற மாதிரி கேட்கும்போது, வேற யாரும் கிடையாது க்ளோயி தான்ன்ற மாதிரி சொல்ல, இது கேட்டோடனே ஃபெலிக்கு ரொம்ப கஷ்டமாயிருது. அதை விட அவளுக்கு செம்ம ஷாக்கிங் ஆயிடுது. ஃபர்ஸ்ட் அவளால் நம்பவே முடியல. ஹெம்மா ஒழுங்கா பாரு, கண்டிப்பாக க்ளோய் அதை பண்ணியிருக்க வாய்ப்பே இல்லை, நீ கொஞ்சம் நல்லா ட்ரை பண்ணிப்பாரு, எதுவும் தப்பாக எதுவும் போட்டியான்ற மாதிரி கேட்கும்போது, இல்லை ஃபெலி நான் கரெக்டாக தான் பண்ணியிருக்கேன், இவ தான் பண்ணியிருக்கா, அதுவும் எங்கே அவளுடைய ஒரிஜினல் ஐடியிலேருந்தே பண்ணால் கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு புதுசாக விபிஎன்லாம் யூஸ் பண்ணி திருட்டு கொட்டு மாதிரி வேலை பார்த்து ஏதேதோ பண்ணியிருக்கா, அதைத்தான் இப்போ நான் கண்டுபிடிச்சிருக்கேன், கண்டிப்பாக அது க்ளோயோட ஐடி தான், எனக்கு அது நல்லா தெரியும், அதை பார்த்துருக்கிறது அவதான்ற மாதிரி சொல்லிடுற. இவளுக்கு ரொம்ப கஷ்டமாயிருது. இவளா அந்த வேலையை பார்த்து விட்டா, அதுக்காக தான் நம்மக்கிட்ட வந்து 2 நாளாக நல்லவ மாதிரியே அந்த ஃபீல்டு ட்ரிப்பில் பேசிகிட்டு இருந்தாலான்னு சொல்லிட்டு ஃபெலி கொஞ்சம் வருத்தப்பட, அவள் பாட்டுக்கு என்ன பேச முடியும், சரி ரொம்ப தேங்க்ஸ் ஹேமான்ற மாதிரி சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு அங்கேருந்து சோகமாக எழுந்து போக ஆரம்பிச்சிட்றா. ராகாவும் அடியே இருடி, உன்னைய கூட்டிகிட்டு வந்ததே நான் தானேன்ற மாதிரி சொல்லிட்டு அவனும் பின்னாடியே போயிட, இங்கே ஹெமாவை பார்க்கணுமே, இப்போ இவங்க 2 பேரும் எதுக்கு வந்தாங்க, எதுக்கு பேசினாங்க, எதுக்கு போனாங்கன்றதே தெரியாமல் அப்படியே உட்காந்துட்டு இருக்கான் பார்த்துக்கிட்டே. இப்போ காரில் 2 பேரும் ஒன்றா வந்துட்டு இருக்கும்போது ஃபெலியே பேச ஆரம்பிக்கிறா. க்ளோயும் நானும் சின்ன வயசுலேருந்தே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தெரியுமா, 2 பேரும் ஒன்றா ஒரே ஆஃப்னேஜில் தான் வளர்ந்தோம், ஆனால் அவளை ஒரு பேரண்ட் வந்து அடாப்ட் பண்ணி கூட்டிகிட்டு போனதுக்கப்புறமா அவள் இந்த அளவுக்கு மாறுவான்னு சொல்லி நான் நினைக்கவே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் நம்ம ஸ்கூலில் வந்து நான் சேரணும்னு நினச்ச காரணங்களில் முக்கியமான காரணம் ஒன்று க்ளோயும் கூட. அவளுக்காகவும் தான் நான் இந்த ஸ்கூலில் வந்து சேரணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் ஸ்கூலுக்கு வந்த முதல் நாளே எனக்கு தெரியாத மாதிரியே அவள் நடந்துக்கிட்டா. ஏதோ லைட்டாக கொஞ்சம் பணக்கார பசங்க கூடலாம் ஃப்ரெண்ட்ஷிப் வந்ததுமே என்ன அப்படியே அவாய்ட் பண்ண ஆரம்பித்தா. நானும் சரின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேன். பட் ஃபீல்ட் ட்ரிப்பில் அவளாக தான் வந்து என்கிட்ட பேசினா. ஆனால் அது எல்லாத்துக்கும் பின்னாடி இப்படி பெருசாக ஒரு ஆப்பை வைப்பான்னு நான் கொஞ்சம் கூட யோசிச்சே பார்க்கலன்ற மாதிரி இவ கொஞ்சம் ஃபீல் பண்ணேன். ராகாக்கும் புரியுது, சரி விடு க்ளோயி தானே, அவளுக்கு எப்படி பதிலடி கொடுக்கணுன்றத நம்ம பொறுமையாக யோசிச்சுப்போன்ற மாதிரி சொல்லிட்டு ஃபெலி இப்போ எங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கான்னா இவனுடைய அந்த கார் கராஜ் இருக்கும்ல அங்கே தான் கூட்டிகிட்டு வந்திருக்கான். ஃபெலியும் இப்போ எதுக்கு என்ன நீ இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேன்ற மாதிரி கேட்கும்போது, சும்மா தான் வீட்டுக்கு போய் இப்போ நீ என்ன பண்ண போகிற, அது மட்டும் இல்லாமல் நான் புதுசாக காரெல்லாம் டிசைன் பண்ணி அதை எப்படிலாம் மாடிஃபை பண்ணுறேன்னு நீ இது வரைக்கும் பார்த்தது கிடையாதுல்ல, நான் பண்ணுறத பாரு உனக்கே பிடிக்கும் என்னுடைய ஒர்க்லான்ற மாதிரி சொல்ல, அதை நான் சொல்லணும், நீ முதல்ல பண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டு இவளும் பார்த்தா நான் சும்மா வெறுப்பேற்றிட்டு இருக்கா. அப்போ நான் சொல்கிறத நீ நம்பலல்ல, இரு நான் எப்படிலாம் மாடிஃபை பண்ணணும்னு சொல்லி ஒரு டிராயிங் வரைஞ்சி வச்சுருக்கேன், அது உனக்கு காமிக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு இவன் வேகமாக போயிட்டு வரைஞ்சி வச்சுருக்க பேப்பர்லாம் எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறான். பார்த்தா ஏதோ குழந்தைங்க கார் வரைஞ்சி கிறுக்கி வச்ச மாதிரி இருக்குது. ஃபெலிக்கு பார்த்த உடனே சிரிப்பாக வருது. உங்கள் ஊரில் இதுக்கு பேர் டிராயிங்கான்னு கேட்குறா. இல்லை ஃபெலி எனக்கு டிராயிங்லாம் வராது, ஸோ என்னோடய ஐடியாவை எப்படி பேப்பரில் வரைகிறதுன்னு தான் எனக்கு தெரியல, மற்றபடி நான் மாடிஃபிகேஷன்லாம் நல்லா தான் பண்ணுவேன், அதனால உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் மட்டும் கேட்குறேன், எனக்கு நீ வரைஞ்சி தரியான்ற மாதிரி கேட்குறான். ஃபெலி அதை கேட்டதுமே நான் வரைஞ்சி கொடுக்கணுமா, எனக்கு அதெல்லாம் தெரியாதேன்ற மாதிரி சொல்ல, பொய் சொல்லாத நீ நல்லாவே வரைவேன்றது எனக்கு தெரியும், அதுவும் இல்லாமல் உனக்கு தான் டிராயிங்னா ரொம்பவே பிடிக்குமே, ஸோ கண்டிப்பாக உன்னால் இதெல்லாம் ஈஸியாகவே வரைய முடியும்,
உனக்கு ஐடியாலாம் எப்படி பண்ணணுன்றத நான் சொல்லிடுறேன், நீ அதை வரைஞ்சி மட்டும் கொடு, அதுவும் ரொம்ப அழகாக வரைஞ்சி கொடு, அது போதும்ன்ற மாதிரி சொல்ல ரொம்ப அழகா இரு நான் வரைவேன்றது உனக்கு எப்படி தெரியும், எனக்கு டிராயிங் பிடிக்கும்ன்றது நீ எப்படி கண்டுபிடிச்சன்ற மாதிரி ஃபெலி கொஞ்சம் டவுட்டாக கேட்க, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா ஃபிலி, உன்னை பற்றி இப்போ எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியும், அதெல்லாம் ஒன்று நான் நேரம் கிடைக்கும் போது நானே சொல்கிறேன், ஆனால் இப்போதைக்கு ப்ளீஸ் எனக்கு இதை வரைஞ்சி மட்டும் கொடுன்ற மாதிரி கேட்க, சரி ஓகே வரைஞ்சி கொடுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் நான் உனக்கு வரைஞ்சி கொடுத்தா பதிலுக்கு எனக்கு என்னப்பா ரிட்டன் கிடைக்கும்ன்ற மாதிரி கேட்குறா, அவ்வளோதானே, சரி உனக்கு கார் ஓட்ட தெரியுமான்ற மாதிரி கேட்கும்போது இல்லை தெரியாதுன்ற மாதிரி சொல்ல, அப்புறம் என்ன நீ எனக்கு இதை அழகாக வரைஞ்சி கொடுத்துரு, நான் உனக்கு எப்படி கார் ஓட்டணும்னு சொல்லி கொடுக்குறேன், டீல் தானேன்ற மாதிரி ராகா கேட்க, இந்த டீல் நல்லா தான் இருக்குது, சரி ஓகே நான் உனக்கு வரைஞ்சி கொடுக்குறேன்ற மாதிரி ஃபெலியும் பார்த்தா ஒத்துக்கிறா, அப்படியே ரெண்டு பேரும் சும்மா உட்காந்து ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. ராகா வந்து மறுபடியும் சொல்லிட்டு இருக்கான், எம்மா தாயே முன்னாடி பண்ணதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு இதில் எதுவும் காலை வாரி விட்டுறாத, கொஞ்சம் நல்லா வரைஞ்சி கொடுன்ற மாதிரி சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பக்காவாக பண்ணிடலான்ற மாதிரி ஃபெலி சொல்லிட்டு இருக்கா. அப்போ தான் அவளே கேட்குறா, சரி இந்த கார் மாடிஃபை பண்ணுறது மூலயமா உனக்கு அப்படி என்னலாம் தெரியும், அப்படி என்னதான் நீ புதுசாக அதில் கற்றுப்பேன்ற மாதிரி கேட்கும்போது, என்னடி இப்படி கேட்ட, இதில் நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம், இன்னும் நிறைய விஷயங்கள் எனக்கு தெரியுன்ற மாதிரி சொல்லிட்டு இவன் நிறைய சயின்டிஃபிக்காக அவகிட்ட சொல்லிட்டு இருக்கான். ஃபெலிக்கு ஒன்றும் புரியல, சரி உனக்கு புரிஞ்சா சரிதான்ற மாதிரி சொல்லிட்டு அவளும் சிரிச்சுக்கிட்டே பார்க்க, அடுத்து பார்த்தா ரெண்டு பேருமே கிளம்பி நைட்டு வீட்டுக்கும் வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்துட்டு காரை விட்டு இறங்குனதுமே ராகா மறுபடியும் சொல்கிறான், உண்மையாகவே வரைஞ்சி கொடுத்துருவல, உன்னை நான் நம்பலாம்லன்ற மாதிரி கேட்க, நம்பலாம் நீ எதிர்பார்க்காத அளவுக்கு நான் உனக்கு சூப்பராக டிசைன் பண்ணி வரைஞ்சி கொடுக்குறேன் பாருன்ற மாதிரி சொல்ல, ராகம் அதை கேட்டுட்டு கிட்ட வந்துட்டு அது அந்த பயம் இருக்கணும், கரெக்டாக வரைஞ்சி கொடுத்துருன்ற மாதிரி சொல்லிட்டு பழைய ராகா மிரட்டினா எப்படி மிரட்டுவானோ அதே மாதிரி மிரட்ட, இவ பார்த்து சிரிச்சுக்கிட்டு அப்படியே அவன் மூஞ்சிலே சப்புன்னு அரைகிறா, இங்கே பாரு இந்த மாதிரி மிரட்டுறதுனால மட்டும் நீ அப்படியே பெரிய ரவுடி கிடையாது, அப்பயும் நீ ஒரு காமெடி பீஸ் தான்ற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேரும் சும்மா பேசிகிட்டு இருக்க. கொஞ்ச நேரம் அப்படியே ஒருத்தர் பார்த்துட்டே ஃபெலி பார்த்தா சரி எனக்கு தூக்கம் வருது நான் ரூமுக்கு போகிறேன்ற மாதிரி சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு வீட்டுக்குள்ளே போக ஆரம்பிச்சிட்றா. ஆனால் இவன் என்னடானா அப்படியே நின்றுட்டு இருக்கான். ஃபெலி கொஞ்சம் தூரம் போனவ திரும்பி பார்த்துட்டு நீ உள்ளே வரலையான்ற மாதிரி கேட்க, இவன் அப்போ தான் சுற்றி பார்க்குறான், ஐயோ ஆமாம்ல இது நம்ம வீடும் தானே இரு வரேன்ற மாதிரி சொல்லிட்டு அப்புறம் தான் அவனும் பின்னாடி போயிட்டு இருக்கான். இப்போ நைட்டு பார்த்தா ஃபெலி ரூமில் தூங்கிட்டு இருக்கா, ஆனால் அவளுக்கு சரியாக தூக்கமே வரல, புரண்டு படுத்துட்டு இருக்கா, என்னடா இது தூக்கமே வரமாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு சரி டீ போட்டு ஏதோ குடிச்சிட்டு வருவோன்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு வந்தா, கரெக்டாக ஒரு மெசேஜ் வருது. இந்த வாட்டி என்னத்தை அனுப்பியிருக்காங்க எவன் அனுப்பியிருக்காங்கன்னு தெரியாமல் இவ எடுத்து பார்க்கும்போது கரெக்டாக பார்த்தா ஜோர்டன் கிட்டேருந்து தான் வந்திருக்கு. இவளும் பார்க்குறா என்ன அனுப்பியிருக்கான்னு சொல்லி பார்த்தா, இது போல் என்னுடைய ஃபஸ்ட்டு கான்சர்ட்டுக்கு உன்னை நான் இன்வைட் பண்ணுறேன், இன்றைக்கி நைட்டு என்னுடைய மியூசிக் ரூமில் ஒரு கான்சர்ட் இருக்குது, ஸோ நீ மறக்காமல் வரணுன்ற மாதிரி ஏதோ க்யூட்டாக ஒரு இன்விடேஷன் மாதிரிலாம் ரெடி பண்ணி தான் அவளுக்கு அனுப்பியிருக்கான். எவ்வளோ அதை பார்க்குறா, போவோமா வேணாமான்ற மாதிரி யோசிச்சவ சரி நமக்காக அனுப்பியிருக்கானே போய் தான் பார்ப்போமேன்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்த்தா ஒருத்தனும் வரல, ஜோர்டன் மட்டும்தான் உட்காந்துட்டு இருக்கான். என்ன ஒருவேளை நம்மளை மட்டும்தான் கூப்பிட்டுருப்பானோ, பேசாமல் இங்கேருந்து கிளம்பி போயிடுவோன்னு சொல்லிட்டு ஃபெலி அப்படியே பேக் அடிக்கலான்னு சொல்லி பார்க்கும்போது ஜோர்டன் பார்த்தா ஏதோ ஒரு பாட்டை ப்ளே பண்ணி விடுறான். அதுவும் அவனே எழுதி அவனே பாடின பாட்டு போல், அந்த பாட்டு கூட பார்த்தா நீ எதை நினச்சும் கவலைப்பட வேணான்ற மாதிரி தான் இருக்கும். அதை கேட்டோடனே ஃபெலி வந்து அப்படியே ஸ்டாப் ஆகி நின்றுட்டா. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஜோர்டனும் அந்த பாட்டு கூடயே சேர்ந்து பாட்டு பாடிக்கிட்டு அப்படியே டான்ஸ்லாம் பண்ணி எப்படியாச்சும் ஃபெலியை கொஞ்சம் சமாதானப்படுத்திடுவோம் இன்னைக்குன்ற மாதிரி சொல்லிட்டு அவளை கொஞ்சம் சமாதானப்படுத்த ட்ரை பண்ணேன். ஃபெலியும் பார்த்தா ஒரு கட்டத்துக்கு மேலே அவளையும் மறந்து லைட்டாக கொஞ்சம் சிரிக்க வர ஆரம்பிச்சிட்டா. அவள் சிரிச்சதுக்கு அப்புறம் தான் இவனுக்கும் கொஞ்சம் நிம்மதியாகவே இருக்குது. அப்படியே ஒரு வழியாக அந்த பாட்டை ஃபுல்லாக பாடி முடிச்சு ஃபெலிக்கிட்ட சாரின்னு சொல்லி ஒரு வார்த்தையை கேட்க, இவன் பாட்டு பாடினதுலேயே ஃபெலி பார்த்தா அவ்வளோதான் எல்லாத்தையும் மறந்துட்டு பயங்கரமாக அவனை என்கரேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. உண்மையாகவே இது நீ எழுதின பாட்டா, நீ மியூசிக் பண்ண பாட்டா, ரொம்ப சூப்பராக இருக்கேன்ற மாதிரி சொல்லிட்டு அவள் கிளாப்லாம் தட்டி ரசிச்சிட்ருக்க. ரொம்ப சாரி ஃபெலின்ற மாதிரி ஜோர்டன் சொல்கிறான். அப்புறம் தான் இவளுக்கு மறுபடியும் எல்லாமே ஞாபகம் வருது. இப்போ எதுக்கு சாரின்ற மாதிரி கேட்க, நான் பண்ணது தப்பு தான், ஆனால் நான் ஒன்றும் பொய்யெல்லாம் சொல்லலை, உண்மையாகவே எனக்கு என்ன தோணுச்சோ அதை தான் நான் சொன்னேன், அதை இப்படி வீடியோலாம் எடுத்து போடுவாங்கன்னு எனக்கு எப்படி ஃபெலி தெரியும், அதனால் நான் பண்ணது தப்பு தான், இருந்தாலும் சாரி, பட் அதுக்காக நீ இப்படி என் கூட பேசாமலாம் இருக்காத, நான் எந்த விஷயமா இருந்தாலும் இந்த வீட்டில் ஷேர் பண்ணுற ஒரே ஆள்னா அது நீ மட்டும் தானே, இப்போ நீயே என்கிட்ட பேசாமல் இருந்தா அப்புறம் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் என்னால் யார்கிட்ட ஷேர் பண்ண முடியும், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருமான்ற மாதிரி கேட்க, ஃபெலியும் பார்த்தா அவளை தான் மனசு இறங்கிட்டா. சரி தப்பு என் மேலே தான், உன் மேலே எந்த தப்பும் இல்லை, ரெண்டு பேருமே தப்பு பண்ணியிருக்கோம், நடந்ததெல்லாம் மறந்துட்டு மறுபடியும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஃபாரெவராக ஆயிடுவோன்னு சொல்லிட்டு கையை கொடுக்க ஓகேன்ற மாதிரி ஃபெலியுமே ஒத்துக்கிறா. ஸோ எப்படியோ பார்த்தா ரெண்டு பேருமே அவங்களுக்குள்ளே இருந்த பிரச்சனையெல்லாம் வந்து நல்லபடியாக பேசி சால்வ் பண்ணிக்கிட்டாங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா ராகாவை தான் காமிக்கிறாங்க. தலைவன் பார்த்தா ஃபெலி மேலே பயங்கர இன்ட்ரெஸ்ட்டாக இறங்கிட்டான் போல். ஸோ அவளுடைய ஃபோட்டோஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா பார்த்து அப்படியே ரசிச்சிட்டு இருக்க. பின்னாடி கரெக்டாக ஹெல்கா நாவிரோ ரெண்டு பேரும் வந்து இதை பார்த்துட்டானுங்க. பார்த்ததுமே இவன் ஃபோட்டோவை மறைக்க ட்ரை பண்ணுறான். ஆனால் அவனுங்க தான் ஏற்கனவே பார்த்துட்டானுங்களே. பார்த்ததுக்கப்புறம் எதுக்கடா முக்காடு, என்ன ஃபெலியை இப்போ ரசிக்கலாம் ஆரம்பிச்சுட்ட, உண்மையாகவே அவளை நீ லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டியான்ற மாதிரி கேட்கும்போது, லூசு மாதிரி எதையாச்சும் பேசிகிட்டு இருக்காதுங்கடா, அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை,
கேம்பில் எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லைன்ற மாதிரி சொல்ல. எது கேம்பில் உன் கூட ஃபெலி மட்டும்தான் வந்தாளான்ற மாதிரி கேட்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, சும்மா தான்டா பார்த்துட்டு இருந்தேன், ஏன்டா அதுக்கெலாம் இப்படி பொருளையை கிளப்பி விடுறீங்கன்ற மாதிரி கேட்கும்போது, நடிக்காதடா நடிக்காத, அன்னைக்கு ஃபெலி எல்லாரும் கலாய்க்கும் போது கரெக்டாக நீயும் ஓடி போய் அவள் கூட சேர்ந்து பாட்டு பாடினல, அப்போவே எங்கள் 2 பேருக்கும் டவுட்டு தான். இப்போ அது கன்ஃபார்மே ஆயிடுச்சு, நீ அவளை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்ட கரெக்டு தானேன்ற மாதிரி கேட்க, இவன் நல்லா சமாளிக்கிறான், அப்பெல்லாம் ஒன்றும் இல்லையேன்ற மாதிரி சொல்லிட்டு. ஆனால் இவனுங்க 2 பேரும் கண்டுபிடிச்சிட்டானுங்க, எங்ககிட்டயே வா, எங்ககிட்டயே நீ நடிக்கிறியான்ற மாதிரி கேட்கும்போது, என்ன உங்ககிட்டயே வா, பெரிய இவங்களா நீங்களா, போங்கடா போய் வேலையை பாருங்கன்ற மாதிரி சொல்லிட்டு ராகா எப்படி சமாளிச்சுட்டு விட்டா போதும்னு சொல்லி அவன் பாட்டுக்கு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். ஆனால் இவனுங்க 2 பேரும் பார்த்தா அவன் பேசிட்டு போகிறதுலாம் நினச்சிட்டு சிரிச்சிட்டே தான் அங்கே நின்றுட்டு இருக்கானுங்க. இப்போ அப்படியே இந்த பக்கம் ஃபெலியை தான் காமிக்கிறாங்க. ஒரு வழியாக தான் ஜோர்டன் கூட மறுபடியும் நார்மலாக பேச ஆரம்பிச்சிட்டால. ஸோ ரொம்ப குஷியாக தூங்கலான்னு சொல்லிட்டு வரும்போது தான் அவளுக்கு பார்த்தா ஏதோ ஒரு ஃபோன் கால் வருது. எடுத்து பார்க்குறா, ஹெம்மா தான் கால் பண்ணியிருக்கான். என்னாச்சு, ஏன் இந்த டைமில் கால் பண்ணியிருக்கேன்ற மாதிரி அட்டன் பண்ணி பேச, சாரி ஃபெலி, உன்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், பட் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதுக்கு தான் கால் பண்ணேன். இந்த க்ளோயி தான் இந்த விஷயத்த பண்ணான்றது நமக்கு தெரியும்ல, ஆனால் நமக்கு தெரியுன்றது இன்னும் அவளுக்கு தெரியலன்ற மெதப்பில் ஏதோ ரொம்ப திமிராகவே சுற்றிட்டு இருக்கா. ஸோ அவளுக்கு பெருசாக ஒரு ஆப்பு வைக்கலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன், நீ என்ன நினைக்கிறேன்ற மாதிரி கேட்க, நீ என்ன சொல்கிற, எனக்கு எதுவும் புரியலையேன்ற மாதிரி ஃபெலி கேட்குறா. இல்லை, இப்போ அவள் தான் இதை பண்ணான்னு நமக்கு தெரியும், இருந்தாலும் அதை எவிடன்ஸோடு நம்ம ப்ரூவ் பண்ணாதானே எல்லாருக்குமே அது தெரிய வரும். ஏன்னா உன்னோட வீடியோவை அவள் பப்ளிக்காக போட்டு தானே எல்லாருக்கிட்டையும் அசிங்கப்படுத்தினா. ஸோ அதே மாதிரி அவளையும் நம்ம பண்ண வேண்டாமா, அதுக்கு என்கிட்ட ஒரு பிளான் இருக்குது, அதை நான் எக்ஸிக்யூட் பண்ணலான் இருக்கேன். அதை மட்டும் நம்ம பக்காவாக பண்ணிட்டோன்னா க்ளோயி வாயாலேயே அந்த வீடியோவை எடுத்து அதை அப்லோட் பண்ணது நான் தான் சொல்ல வச்சிடலாம். ஸோ அதுக்கப்புறம் உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, ஸ்கூல்லேயும் பசங்க யாரும் உன்னை இந்த மாதிரி பேசி கலாய்க்க மாட்டாங்க, ஓகே தானே. அதுக்கான பிளானை கூட நான் ரெடி பண்ணிட்டேன், அதை நான் பண்ண தான் போகிறேன்ற மாதிரி சொல்ல, ஃபெலிக்கு புரியல, எம்மா இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமா, கரெக்டாக பண்ணிடுவியான்ற மாதிரி கேட்கும்போது, அதெல்லாம் நான் பக்காவாக பண்ணுறோம் ஃபெலி, யூ வெயிட் அண்ட் சீன்ற மாதிரி சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு காலை கட் பண்ணிட்டான். இப்போ அப்படியே அங்கே கட் பண்ணால் அடுத்த நாள் காலையில் தான் காமிக்கிறாங்க. ராகா, ஃபெலி, ஜோர்டன் 3 பேரும் ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்காக வெளியே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த 2 பேர் இருக்கானுங்கள, ஹெல்கா, நாவிரோ, அவனுங்க இன்னும் வரல போல். ஸோ அப்படி நின்றுட்டே இருக்கும்போது தான் ஃபெலியும் வந்துட்டு அவனுக்கு ட்ராயிங்கை எடுத்து கொடுக்குறா. ஏன்னா இவன் தானே அந்த கார் மாடிஃபிகேஷன் எல்லாம் அழகாக வரைஞ்சி கொடுக்க சொல்லி கேட்டிருப்பான். ஸோ சொன்ன மாதிரியே ஃபெலி வந்து ரொம்ப அழகாகவே வரைஞ்சிருக்கா. இவனும் பார்த்துட்டு, ஏ ஃபெலி பரவாயில்லையே, எதிர்பார்த்ததை விட சூப்பராகவே வரைஞ்சி கொடுத்துருக்க, ஆனால் புதுசாக ஏதோ நீ தனியாக டிசைன்லாம் பண்ணியிருக்க மாதிரி தெரியுது, என்னது அதுன்ற மாதிரி கேட்க, ஆமாம் நீ எனக்கு சொன்னதை வச்சு நானும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன், அதில் இந்த மாதிரி சின்ன சின்ன மாடிஃபிகேஷன்லாம் பண்ணால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு, ஸோ அதை தான் அதில் நான் ட்ரா பண்ணியிருக்கேன், உனக்கு பிடிச்சிருந்தா நீ அதை வச்சு குயிலனா வேண்டான்ற மாதிரி சொல்ல, இல்லை ரொம்பவே சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, தேங்க்ஸுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். பரவாயில்ல இருந்துட்டு போட்டோன்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் நின்று பேசிகிட்டு இருக்க. கரெக்டாக நடுவில் பார்த்தா ஜோர்டன் நின்று இதெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்திருப்பான். அவனுக்கு ஒன்றுமே புரியல, எப்படா இவங்க 2 பேரும் இந்தளவுக்கு க்ளோஸ் ஆனாங்கன்னு சொல்லிட்டு. லைட்டாக கொஞ்சம் காண்டாகுதா என்னன்னு தெரியல, ஒரு மாதிரியாக தான் பார்த்துட்டு இருக்கான். அந்த டைம்னு பார்த்து தான் கரெக்டாக ஹெல்கா, நாவிரோ 2 பேரும் வரானுங்க. அதே சமயம் அப்பாவுமே வராரு. அவர் ஃபெலியை பார்த்ததுமே, என்னம்மா ஃபெலி, இன்னைக்கு யார் கூட நீ ஸ்கூலுக்கு போக போகிறேன்ற மாதிரி கேட்க, பின்னாடி ஹெல்கா வந்துட்டு இருந்தால, நேராக வந்தவன் ஃபெலியோட பேகை பிடிங்கி வச்சுக்கிட்டு, இதில் என்னப்பா கேள்வி, ஃபெலி எப்பயுமே எங்கள் கூட தான் வருவா, நாங்கள் தான் அவளை கூட்டிகிட்டு போக போகிறோன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு பேகை பிடிங்கிட்டு அங்கேருந்து ஓட ஆரம்பிச்சிடுறான். இதை பார்த்ததுமே ஃபெலிக்கும் சிரிப்பாக வருது, அப்பாவுக்குமே சந்தோஷமாக இருக்குது. பரவாயில்லையே ஃபெலி, எல்லாருமே உங்ககிட்ட கொஞ்சம் நல்ல விதமாக பேச ஸ்டார்ட் பண்ணிட்டானுங்க போலியே, நீயும் கொஞ்சம் அவங்க கூடலாம் க்ளோஸ் ஆகிட்ட மாதிரி தான் தெரியுது, அப்போ நீங்கள் கம்ஃபர்டபுளாக இருக்க பழகிட்டியாமான்ற மாதிரி கேட்க, பரவாயில்லப்பா, ஸ்டார்டிங்கில் இருந்ததை விட இப்போ எல்லாருமே என்கிட்ட கொஞ்சம் க்ளோஸாக பாசமாக தான் நடந்துக்கிறாங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்ற மாதிரி சொல்ல, அப்போது ஆல்ரெடி நீங்கள் 1 மாதம் இருந்துட்ட, ஸோ நம்ம அடுத்த ப்ராசஸை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாமா, அடாப்ஷனுக்கான நெக்ஸ்ட் ப்ராசஸை நான் ஸ்டார்ட் பண்ண சொல்லி உங்கள் ஆஃப்னேஜில் பேசட்டுமான்ற மாதிரி கேட்க, இவள் லைட்டாக கொஞ்சம் யோசிக்கிறா. ஆனால் நீங்கள் சொன்ன 3 மந்த்ஸில் இன்னும் 2 மந்த்ஸ் தான் இருக்கே, அதுக்குள்ளேயுமான்ற மாதிரி கேட்க, என்ன அதுக்குள்ளேயுமா, அதான் 1 மந்த்லேயே நீங்களாம் நல்லா க்ளோஸ் ஆகிட்டீங்க, நான் நினச்ச மாதிரி எல்லாரும் ஒன்றாவே இருக்கீங்க, அப்புறம் என்ன சீக்கிரமாகவே ஸ்டார்ட் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி சொல்ல, இவ என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே நின்றுட்டு இருக்கா. அப்போ தான் அங்கே கார்லேருந்து ஹெல்கா பார்த்தா கத்திட்டு இருக்கான், ஃபெலி சீக்கிரமாக வா, டைம் ஆகுது, நம்ம போக வேணாமான்ற மாதிரி. இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையாகவே அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபெலி, இதுக்கப்புறம்லாம் என்னால் வெயிட் பண்ணவே முடியாது, நான் சீக்கிரமாகவே அடுத்த ப்ராசஸ்லாம் ஸ்டார்ட் பண்ண தான் போகிறேன், நீ எதுவும் சொல்லாதன்ற மாதிரி சொல்ல, ஃபெலியும் சிரிச்சுக்கிட்டே, சரிப்பா இதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம் தான், நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன்ற மாதிரி சொல்லிட்டு அவருக்கு பணிவாக ஒரு வணக்கத்தை வச்சுட்டு அவள் பாட்டுக்கு அவங்க கூட காரில் போகலான்னு சொல்லிட்டு வந்து கார் டோரை ஓப்பன் பண்ணான். அங்கே ஆல்ரெடி ஜோர்டனும் அதே காரில் தான் உட்காந்துட்டு இருக்கான். இவ பார்த்துட்டு, நீ எப்பயுமே தனியாக உன்னுடைய காரில் தானே போவ, என்னாச்சுன்ற மாதிரி பார்க்க,
இல்லை எனக்கு இன்னைக்கு உங்கள் கூட ஒன்றா வரணும்னு தான் தோணுது. ஸோ நான் தனியாலாம் கார் டிரைவ் பண்ணிட்டு போக போகிறதில்ல. ராகா கூட உங்கள் கூட எல்லார் கூடயும் சேர்ந்து ஒன்றா தான் வரப்போகிறேன்ற மாதிரி சொல்லவும், ஓகே வந்தால் சரி தான் எல்லாரும் ஒன்றா போவோன்ற மாதிரி எல்லாருமே ஒன்றாவே அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. ஃபஸ்ட்டெல்லாம் ஃபெலியை ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போங்கடான்னு சொன்னாலே நான் போக மாட்டேன்ற மாதிரி ஆளாளுக்கு ஒரு கார் எடுத்துக்கிட்டு தனியாக கிளம்பிடுவானுங்க. ஆனால் இப்போ பார்த்தா ஃபெலி வர வரைக்கும் நின்று வெயிட் பண்ணி கூட்டிகிட்டு போகிற அளவுக்கு மாறிட்டானுங்க. ஸோ இப்போ அதுக்கேற்ற மாதிரி எல்லாரும் ஒன்றாவே ஸ்கூலுக்கு வந்து சேர ஃபஸ்ட்டு காரை விட்டு ஹெல்கா நாவிரோ 2 பேரும் தான் இறங்குறானுங்க. கூடவே ஃபெலியும் இறங்குறா. இதை பார்த்தா இந்த க்ளோயோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் கூட சுற்றிட்டு இருப்பாளுங்க இல்லையா, அவளுங்க 2 பேரும் பார்த்துட்றாளுங்க. பார்த்ததுமே அவளுங்களுக்கு செம்ம காண்டாகுது. என்னடி இது, என்ன இவனுங்க 4 பேர் கூடயுமே ஒன்றா இருக்க ஸ்டார்ட் பண்ணிட்டா. அவங்க கூடவே ஒன்றா ஸ்கூலுக்கு வரா, அவங்க கூடவே ஒன்றா வீட்டுக்கும் போகிறா. என்னதான் நடக்குதுன்ற மாதிரி ஷாக்கிங்காக பார்த்துட்டு இருக்க. இதுங்க 2த்துக்கும் இதெல்லாம் பார்க்கும்போதே செம்ம காண்டாகுது. இதெல்லாம் விடவே கூடாது. உடனே போய் நம்ம இந்த விஷயத்தை க்ளோய் கிட்ட சொல்லணும். அப்போ தான் அவள் அடுத்து என்ன பண்ணலாம்னு சொல்லி முடிவு பண்ணுவா. ஏன்னா இந்த ஃபெலிக்கு பெரிய ஆப்பா வைக்கக்கூடிய ஒரே திறமை நம்ம க்ளோய் கிட்ட மட்டும்தான் இருக்குது. ஸோ நம்ம உடனே போகிறோம், இந்த விஷயத்தை அவகிட்ட சொல்கிறோம், இந்த ஃபெலிக்கு ஒரு பெரிய ஆப்பா ரெடி பண்ணுறோன்ற மாதிரி 2 திட்டம் போட்டுக்கிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பி போக இதோட இந்த ட்ராமாவோட 9th பார்ட் இங்கே முடியுது. இதுக்கப்புறம் அடுத்து இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுன்றத நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்த்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.